வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து தொடர்ந்து அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அது குறித்த ஒரு அப்டேட் தான் டிஎன்பிஎஸ்சி கிட்டேருந்து வந்திருக்கு. என்ன சார் அப்படின்னா, நம்மளுக்கு சமீபத்தில் குரூப் 4 மற்றும் 2A என்ன பண்ணியிருந்தாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தமிழில் வந்து ஃபுல்லாக மாற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஜிகேலேயும் வந்து சில மாறுதல்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுக்கு குரூப் 1க்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில மாறுதல்கள் வந்து பண்ணி சிலபஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இதுவுமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சிலபஸுமே ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ரெண்டுக்குமே சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் ப்ரிலிமினரியினுடைய சிலபஸை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு மெயின்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெயின்ஸுமே உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளுக்கு நன்றாக தெரியும், குரூப் 1ல் வந்துட்டு மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் எந்த அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னா 175 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே ஃபுல்லாக கேட்பாங்க. ப்ளஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போயே வந்திருக்குது. இப்போ புதிதாக இந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குரூப் 4 குரூப் 2A சிலபஸில் எத்தனை கேள்விகள் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஒவ்வொரு யூனிட்லேயுமே எத்தனை வினாக்கள் கேட்போம் அப்படின்றது வந்து இதுலேயுமே சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ என்ன இதில் நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, நம்மளை ஆர்டர் வைஸாக எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும், ப்ரையாரிட்டிஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, சிலபஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரூப் 1 அப்படிங்கும்போது நம்ம குரூப் 4 குரூப் 2A இதை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சிலபஸ் என்னது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் பெரும்பான்மையாக இப்போ குரூப் 4 குரூப் 2A சிலபஸில் இருக்க ஒரு 80% ஆஃப் சிலபஸ் வந்து சேமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து இவங்க டிஎன்பிசி வந்து எந்த மாடலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் எல்லா எக்ஸாமையுமே அட்டன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் வந்து கடினத்தன்மை இருக்கும். குரூப் 4 அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். குரூப் 2A அப்படின்னா அதை விட கொஞ்சம் கடினத்தன்மை. குரூப் 1 என்றால் அதை விட கொஞ்சம் கடினத்தன்மை அந்த மாதிரி இருக்குமே தவிர, பட் சிலபஸ் பேசிக்காக ஒன்றாக கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு குரூப் 4 2Aல ஒரு 6 யூனிட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயுமே என்னது ஒரு 6 யூனிட் என்பது கொடுத்துருக்குறாங்க. அது குறித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸு, பொது சயின்ஸு, அதில் வந்து நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் 200 கொஷின் அப்படிங்கும்போது இதில் 10 கொஷின் கொடுத்துருக்குறான். வேறெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ சயின்ஸில் எல்லாமே சேமாகத்தான் இருக்கிறது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்மளை புவியியல், அதில் பார்த்தீங்கன்னா புவியியலே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது அதில் இருந்துச்சு. இதில் அதே மாதிரி டபுளாக 10 கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே அதே தான், புவியியல் சேம் சிலபஸ். ஓகேங்களா? பார்த்துங்க. அடுத்தது இந்தியாவினுடைய வரலாறு, பண்பாடு மற்றும் ஐஎன்சி. இந்த ஐஎன்சி என்பது பழைய சிலபஸில் எத்தனாவது யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 7வது யூனிட்டாக இருந்துச்சு. யூனிட் 7ஆக இருந்த ஐஎன்சி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை கொஸ்டின் சார், 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த குரூப் 4 குரூப் 2Aல எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வெறும் 10 கொஸ்டின் தான் சொல்லியிருந்தாங்க. இதில் கூடுதலாக இப்போ 2ன்னு போட்டால் நம்மளுக்கு 20 தானே வரணும், பட் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வினாக்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேசிய சின்னங்கள், இடம்பெற்ற ஆளுமைகளும் இடங்கள், விளையாட்டு நூல்கள், ஆசிரியர்கள், நடப்பு நிகழ்வுகள், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆட் செய்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி, அதில் 20 கொஸ்டின்ஸ், இதில் 40 கொஸ்டின்ஸ். அது அப்படியே தான் 2ஆக டபுள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எதுவுமே மாறுதல்கள் இல்லை. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 5வது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் என்பது யூனிட் 9 அப்படின்ற ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து அது என்ன பண்ணிட்டாங்க, இந்திய பொருளாதாரத்தை கூட ஆட் பண்ணிட்டாங்க. அது குரூப் 4 குரூப் 2 அது சேமாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் பெரிதளவில் மாறுதல்கள் இல்லை. அடுத்தது யூனிட் 8ஆக இருந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து தற்பொழுது யூனிட் 6ஆக மாற்றப்பட்டு விட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதோட 175 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரிலிமினரியில் இருந்த அந்த அதாவது குரூப் 2 4ல் இருந்த சேம் சிலபஸ் தான், அப்படி டபுளாக மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு 5 மதிப்பெண் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு
ஹிஸ்ட்ரியிலையும் ஐஎன்எம்லேயும் ஒரு 5 மதிப்பெண்கள் 5 கொஸ்டின்ஸ் என்பது ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் தான். ஓகேங்களா? ஸோ அதில் 15, 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அது அப்படியே திரும்பவும் 15, 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிதல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2025 வரக்கூடிய முதல் எக்ஸாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 1 தான். ஓகேங்களா? குரூப் 1 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப் 4க்கு முன்னாடி குரூப் 1 தான் உங்களுக்கு நடக்க போகிறது. அதற்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ தேர்வர்கள் வந்து என்ன பண்ணலாம், குழப்பம் இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நல்ல தரமாக படிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.